என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் நமக்கு பல காரியங்களை உணர்த்தி காட்டி கொண்டிருப்பார். ஒருவேளை நீங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், அல்லது அதிகமாய் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது மிக அதிகமான சோதனையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பாதை எதுவானாலும் தன் வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை உணர்த்தி காட்டுவார். அது ஒருவேளை உங்களுக்குள் காணப்படுகிற விசுவாச குறைவை அவர் சுட்டி காட்டலாம், அல்லது நீங்கள் செய்த குற்றம் குறைகளை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டலாம், அல்லது நீங்கள் மற்றவர்களோடு கூட இருக்கிற மனத்தாங்கல்களையோ கசப்புணர்ச்சிகளையோ உங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஆனால் இப்படி உணர்த்தப்படுகிற அத்தனை பேரும் மெய்யாகவே உணர்ந்து கொள்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. உணர்ந்து கொள்ளாமலே தங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 144வது வசனத்தில், உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்னை எதற்கு நேராய் நடத்துகிறது? உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை உணர்ந்து கொண்டு தன்னை சீர்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற பலன் எப்படிப்பட்டது? நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை உடனுக்குடன் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ ஒரு திருமண விழாவுக்கு நீங்கள் போகிறீர்கள். எல்லாரையும் ரொம்ப அன்பாக வந்து விசாரிக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. ஆனால் உங்களை பார்த்த உடனே முகத்தை அப்படி திருப்பி கொண்டு போயிடுறாங்க, அல்லது உங்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காத ஒரு நிலையில் காணப்படலாம். உடனே உங்களுக்குள் என்ன ஏற்படுகிறது? மிகுந்த ஒரு மன நோவு ஏற்படுகிறது அல்லவா? என்னை கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லித்தானே நாம் நினைக்கிறோம். பொதுவாக அநேகர் நினைக்கிற காரியம் இதுதான். ஆனால் எத்தனை பேர் தங்களுக்குள் உணர்வடைந்து நாம் எத்தனை முறை மற்றவர்களை அவமரியாதையாய் நடத்தியிருக்கிறோம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலர் தானே. கர்த்தர் நாம் கடந்து போகிற எந்த பாதையாக இருந்தாலும் நமக்கு பல காரியங்களை உணர்த்தி காட்டுவார். நாம் உணர்ந்து கொண்டு நம்மை சீர்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி சீர்படுத்துகிறவர்கள் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த உணர்வு எப்படி ஏற்படும்? அவருடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு அந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, அந்த வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு உணர்வை கொண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உங்கள் நேரத்தை கர்த்தருடைய வேதத்திற்கு அதிகமாய் செலவழிக்க ஆரம்பியுங்கள். உணர்வை பெற்றுக்கொண்டு அவர் அண்டையிலே நெருங்கி போக ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.